நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கின்றோம். அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைவிடுமா ஜெபிக்கிறோம்ப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற வார்த்தையின்படி நல்ல உமக்கென்று நாங்கள் பிழைக்கும்படியாய் கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையை தாரும். நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கவும், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அடியனுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அழைத்த பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். விசேஷமாய் கடந்த நாட்களே அடியனுக்கு ஏற்பட்ட பலவீனத்திலே நீங்கள் எல்லாரும் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆம் என்று பதில் கொடுத்திருக்கின்றார். ஆம், இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒருவேளை அநேகர் ஜெபித்தீர்கள். விசேஷமாய் நம்முடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் தொலைபேசியிலே ஆஸ்பத்திரியில் இருந்தபொழுது கேட்டார்கள். அதே போன்று நம்முடைய செயலாளர் அன்பு மருமகன் ராஜாஜி அவர்கள் கேட்டார்கள். அதே போன்று என்னுடைய அத்தான் திரு சாமுவேல் அவர்களும் தொலைபேசியில் கேட்டார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து எங்களுடைய சரீர பலனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நாம் வாசித்த பகுதியை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். அடிக்கடி ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அதை குறித்து நமக்கு அநேக தியானங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை குறித்து நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்களில் இருக்கின்ற வேத பகுதியை பார்க்கின்ற பொழுது, இது மற்ற எந்த நற்செய்தி நூலிலும் இது இல்லை. யோவான் மட்டும்தான் சமாரிய பெண்ணை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஏனால் அவர் எல்லாவற்றிலும் மற்ற 3 சுவிசேஷத்திலிருந்து மாறுபட்டவராய் அவர் இருக்கின்றார். ஏனென்றால் அதற்கு காரணம் யோவான் 20:31 பார்க்கின்ற பொழுது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவை எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி தான் எழுதின சுவிசேஷத்திற்கு அவர் முழு இதுவும் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். இதனால் நாம் வாசித்த இந்த வேத பகுதியை 2 தலைப்புகளிலே நாம் தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று தடைகளை தகர்க்கிறவர், இரண்டாவது தாகம் தீர்க்கிறவர். ஒன்று தடைகளை தகர்க்கிறவர். நாம் வாசித்த வேத பகுதியில் பார்க்கின்ற பொழுது இங்கு 5 முதல் 9 வசனங்களிலே அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு செல்கின்றார். ஒருவேளை யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் சொன்னால், நீங்கள் வேத புத்தகம் வைத்திருப்பீர்கள் சொன்னால், பின்பக்கத்திலே இருக்கின்ற அந்த மேப் பாலஸ்தீன தேசத்தின் புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த மேப்பில் நீங்கள் போவீர்கள் சொன்னால், யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டும் சொன்னால் சமாரியா வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் அங்கே யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சமாரியாவை ஒதுங்கி அவர்கள் கடற்கரை ஓரமாக செல்கின்ற ஒரு வழி இருக்கின்றது.
அதே போன்று பெரேயா என்ற பட்டணம் வழியாகவும் அவர் செல்லுகின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியாவின் நடுப்பகுதியாக இருக்கிற சீகார், அதை ஒட்டி பார்க்கின்ற பொழுது சீகேம், ஏபால் என்ற அந்த ஊர் வழியாக அவர் செல்கின்றார். அங்கு சீகார் வழியாக செல்கின்ற பொழுது, ஏனென்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது யூதர்கள் எப்பொழுதும் சமாரியர்களோடு உடன்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எப்பொழுதும் அவர்களை ஒதுக்கி அவர்களை புறம்பாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலை தான் நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கின்றோம். அங்கு யாக்கோப்புடைய கிணறு இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கு பார்க்கின்ற காரியம், அந்த ஸ்திரீ தண்ணீர் முள்ள வருகின்ற நேரத்தை பாருங்கள். 6ஆம் மணி வேலை அப்படின்றால் மதியம் 12 மணி. நமக்கு நன்கு தெரியும், நம்முடைய கிராமங்களிலே தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு போகணும்னு சொன்னால் ஒன்று காலை வேளையிலே ஒரு கூட்டமாய் பெண்கள் செல்வார்கள், எடுத்து கொண்டு வருவார்கள், அல்லது மாலை வேளையிலே செல்வார்கள், எடுத்து கொண்டு வருவார்கள். ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்திரீ சரியாக மதியம் 12 மணி, அதான் நண்பகல் வேளையிலே அங்கு செல்வதாக அங்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தார், அந்த மகள் வருவார் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அங்கு 4ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியா என்று பார்க்கின்ற பொழுது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. அதனால் ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இருக்கின்ற வழி என்ன, வழியிலே நாம் நடந்து செல்கின்றோம் என்பதை நம்மை படைத்த பிதா அறிந்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் நானும் பாடுகளின் வழியாக நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு ஒதுங்கி அல்ல, மற்றவர்கள் நம்மை ஒதுக்கி ஓரங்கட்டி அல்லது நமக்கு வேண்டிய காரியங்களை செய்யாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு சமாரியா ஸ்திரீயும் அந்த ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, யூதர்கள் அவர்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவர் அங்கு செல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கு செல்லுகின்ற பொழுது அது பிதாவுடைய சித்தமாக இருந்தது. தன்னுடைய பிதாவானவர் அழைத்து கொடுத்த திட்டத்தையே அங்கு அவர் செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படின்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டுள்ள உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் நிச்சயமாக இருக்கின்றது. அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனைத்தான் நீங்கள் நானும் ஒருவேளை இன்றைக்கு 1196வது நாட்களாக எந்த இன மக்களும் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜெப வேலை என்பது ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற உறவு நம்முடைய இன மக்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய வருகையிலே அந்த வழியை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள படிக்கிறோம். யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட பாதையிலே தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாய் யூத முறைமையை மீறி சமாரியாவுக்கு வருகிறார். சமாரியாவுக்கு வருவது மட்டும் பிரயாணத்திலே சோர்வு ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர் அங்கு வருகின்ற ஸ்திரீத்திலே எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கின்றார். ஏனென்றால் அந்த கிணற்று அருகிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த கிணற்று அருகிலே தான் சமாரியா பெண் வருகின்றார், அவரோடு கூட உரையாடுகின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, நீ யூத ரபி வீட்டுக்கு பார்க்கின்ற பொழுது நீர் என்னிடத்திலே தண்ணிக்கு தா என்று கேட்கலாமாம் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அப்படின்னா அங்கு கேட்கின்ற பொழுது என் தாகத்துக்கு தா என்று சொல்லி அங்கு கேட்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கண்டு ஆண்டவர் தாகத்தோடு கூட நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் நம்முடைய மக்கள் அநேகர் உண்டு. அவர்களெல்லாம் இந்த ஜெபக்குடிகளை இணைக்கும்படியாய் நமக்கு ஒரு வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகின்ற கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் பார்க்கின்ற பொழுது தேவகுமாரன் சமாரியா மாதுவின் விலையேறப்பெற்ற ஆத்மாவை மீட்பதற்காக தடைகளை தகர்த்தெறிகிறார் என்று பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலிருந்து சென்றதையும் அங்கு கண்டதையும் நாம் ராஜாவிடத்திற்கு போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்கிறது. இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்தால், பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால்
குற்றம் நம்மில் சுகரும் என்று சொல்லி அவர்கள் வந்து இரவோடு இரவாக சென்று ராஜாவிடத்தில் சொல்ல அவர்கள் முற்பட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமே என்பதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேக நம்முடைய இன மக்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் அறியாத மக்களிடத்திலே நாம் சென்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னும் 9ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலக்காதபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? பாருங்கள், ஆண்டவரிடத்திலே அவர் ஆண்டவர் யார் என்று அறியவில்லை. அங்கே போல சொல்கின்ற பொழுது அந்த வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், 12ஆம் வசனத்திலே, எங்கள் பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொன்ன மாத்திரத்திலே 19ஆம் வசனத்திலே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவருடைய உரையாடலிலேயே அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு உணர்த்துகின்ற பொழுது, முதலாவது தன்னுடைய முன்னோர்களை முன்னிறுத்தின அந்த ஸ்திரீ அடுத்ததாக தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கின்றார். அதே 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ சொல்கிறார், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். பாருங்கள், எவ்வளவு ஒரு அப்படின்னா ஆண்டவரோடு கூட உறவு வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் விளைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு சமாரியா ஸ்திரீக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நம் அமர்ந்தவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையையும் நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவர் நமக்காக கொண்டு வந்த அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அநேகருக்கு அந்த மீட்பை கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கே பார்க்கின்றோம், தாகத்தை தீர்க்கும் ஜீவநதியாம் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் மெய்யாக நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயாவில் பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவருடைய பாடும் மரணங்கள் என்பது ஆண்டவர் நம்மைக்கு இருக்கின்ற தடைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி நமக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நிமித்தமாய் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய என்ன பாடுகளானாலும், குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த தடைகளை தகர்த்து போடுகின்ற ஆண்டவர் இயேசு இந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே கேட்டது போல இன்றைக்கு நம்மிடத்திலும் கேட்கின்றவராக இருக்கிறார். எனவே அவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நாம் அவரை கிட்டிச் சேர்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தாகத்தை தீர்க்கிறவர். அங்கு 10 முதல் 14 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கின்றோம், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவருடைய காரியங்களிலே அவர் தருவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கு பார்க்கின்றோம், எப்படி நீர் எடுத்துக்கொள்வீர்? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுண்டோ? அவரை நாம் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அங்கு பார்க்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் அதிலே பார்க்கின்ற 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் சொன்னால், யோவான் 3 நிக்கதேமு வருகிறார். நிக்கதேமு இடத்தில் அவர் பேசுகின்ற பொழுது, வெட்டு 1 துண்டு 2 என்பது போல மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இங்கேயோ சமாரிய பெண்ணிடத்திலே நிறைவேற்ற சம்பாசனையை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு மென்மையாக கரிசனையோடு நடந்து கொள்கிறார் என்பதை காணலாம். அழிந்து போகிற ஆத்மாவின் அழிவை விரும்பாத தேவன் அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக தேடி சென்றார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய தாகத்தையும் தீர்க்க ஜீவ தண்ணீராகிய அவர்தான் நமக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் நானும் ஆத்ம தாகத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழவும், ஆத்ம தாகத்தோடு கூட ஆண்டவருக்கு நீங்கள் நானும் பணிவிடை செய்யவும் ஊழியம் செய்யவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, குடியிருக்கிற ஊராக இருந்தாலும் சரி, நாம் தாகத்தோடு கூட
கர்த்தரை அறியாத மக்களை எல்லாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அழைத்து வரவும் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 17-18 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு செவி கொடுத்து கைவிடாது வனாந்திரத்தை தண்ணீர் தாடகமும் வறண்ட பூமியை நீர்க்கோணி ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவர் ஒருவர்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும். ஒருவேளை இன்றைக்கி மக்கள் பார்க்கின்ற பிரகாரம் ஆண்டவர் நம்மை பார்ப்பதல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற சரீர பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நாம் ஏதோ குற்றம் செய்து விட்டோம். நேற்று நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் தென்னிந்திய திருச்சபையிலே சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், சிலர் வியாதியாக இருக்கிறார்கள், சிலர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்திய காரியம் அது சரீர பிரகாரமான காரியம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய காரியம். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அல்லது ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவிருந்தின் மூலமாய் நமக்கு அந்த ஜீவன் பெற்றுக்கொள்கின்றோம். ஜீவன் பெற்றுக்கொள்வது மற்ற நமக்கு வேண்டிய சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் வறண்ட நிலமாய் அல்ல, எப்பொழுதும் நாம் நீர் நிறைந்த பள்ளத்தாக்காய் அநேகருக்கு வேண்டிய ஜீவ தண்ணீரை கொடுக்கின்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் அருளும் ஜீவ தண்ணீராலே அமைதியும் சமாதானமும் வாழ்வு கிடைக்கும். அமைதியும் சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றால் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீராகிய அந்த ஆத்ம பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே பார்க்கின்ற பொழுது மத்தேயு 8 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களே, குஷ்டரோகி தாகத்தோடு வந்தான், சுகம் பெற்றான் என்று பார்க்கின்றோம். 100க்கு அதிபதி வந்தார், நற்சாட்சி பெற்றார். விசுவாசத்து என்னால் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிடத்திலும் கண்டதில்லை என்று சொல்லிக்கு அவருடைய விசுவாசத்தின்படி சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். நீ யோவான் 6 அதிகாரம் 35 பார்க்கின்ற பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். முன்னால் இது சரீர பிரகாரம் அல்ல, ஆத்ம பிரகாரமான நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆத்ம பாரத்தோடு கூட ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையில் நாம் தாகமடையாதபடி நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 7:37 இயேசு ஒருவன் தாகமாயிருந்தால் நிலத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். 38ஆம் வசனம் சொல்வது, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். அதனால் ஆண்டவர் நம்மோடு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், ஜீவ தண்ணீருக்காக இன்றைக்கி எத்தனை மக்கள் ஒருவேளை உலக பிராரம்பம் நாம் தண்ணீர் தாகத்திற்காக அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது ஆத்ம தாகம். ஆத்ம தாகம், நீ அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கத்தக்கதான ஒரு ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று சொல்லி யார் இடத்துல நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் ஆராதிக்கின்ற மக்களாகிய நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் வர இருக்கின்றது. அதை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழவும் அநேகருக்கு அதை கொடுக்கவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் இருப்போம். வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கூடுகையின் மூலமாய் அநேக ஆசீர்வாதமுள்ள அநேக அற்புதங்களை நிகழ்த்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஏன்னா ஆண்டவர் அதற்காக ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது இன்னும் அநேகருக்குள்ளாக அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து அவர்களும் ஜீவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நித்திய வாழ்வை பெறத்தக்கதாய் வாழ உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு கூட ஆண்டுடைய திருச்சமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அவர் வேண்டிய எல்லா ஒத்தாசையும் நமக்கு கொடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அந்த சமாரிய ஸ்திரீக்கு மட்டுமல்ல நமக்கும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அப்படியாக நாம் நிறைவுகளின் பாத்திரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு அந்த குஷ்டரோகிகள் இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமருமே என்று சொல்லி ஓடி ராஜாவிடத்திலே சொன்னது போல, அதே போல் சமாரியா ஸ்திரீயும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின மாத்திரத்திலே அவர் தன் ஊருக்குள்ளாக சென்று நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி மக்களை அழைத்து அவரிடத்திலே வந்தது போல
நாங்களும் கூட கர்த்தாவே உம்மை அறியாத மக்கள் எல்லாம் உம்மிடத்தில் அழைத்து வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் நீர் எங்களை வேண்டிய சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுக்குள்ளாக வருகின்ற சரீர பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்படணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய கர்த்தாவே இன மக்களில் இருக்கிற வயதான பெரியவர்களுக்கு கர்த்தாவே ஏற்படுகின்ற எல்லா பலவீனங்களையும் நீக்கப்பட்டு அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருக்கு வேண்டிய சரீர சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாக்கள் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தாவே பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் கர்த்தாவே பெற்றோர்களை பேணி காக்கவும் பெற்றோர்கள் கர்த்தாவே பிள்ளைகளை குறித்ததான பாரத்தோடு கூட இருப்பார்கள் சொன்னால் அவருடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே உம்முடைய கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தாவே இந்த நேரத்தில் வீட்டுகளில் அனுப்பி அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே கர்த்தாவே எங்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நாளை கிருபியாய் கொடுத்தீர், நாளை கர்த்தாவே கிருபியாய் உம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்துமை நோக்கி பார்க்க முடியாத கிருபை கொடுத்திருப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. மீதான நேரங்களையும் காலங்களையும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அந்த திட்டத்திற்கு முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் மக்கள் அடிக்கின்றோம். நீ பெரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.